ஆமாம், விஜய் மட்டும் இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு வரலன்னா இவங்க அப்படியே அறுத்து தள்ளியிருப்பாரு. அப்படியே 234 தொகுதியும் ஜெயிச்சு கோட்டையில் கொடி நாட்டியிருப்பாரு. நேரங்காலம் தெரியாமல் காமெடி பண்ணிக்கிட்டு அவன் மே 4 என்ன மாதிரி ரிசல்ட் வரப்போகுது, விஜய் அவர்கள் களத்தில் உள்ள இது கூட சண்டை போட்டு ஜெயிப்பாரா மாட்டாரா அப்படின்னு அவன் டென்ஷனில் இருக்கும்போது களத்துக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத சீமானம் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்போரி. ஸோ இப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு எரிச்சல் வருதா வரலையா? இதே மாதிரி 2-3 பேர் இன்னும் ஒப்பரை வச்சிருக்காங்க. ஒட்டு மொத்தமாக இன்னைக்கு எல்லாருக்கும் வச்சு செஞ்சு விட்டுறலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த உருட்டு மன்னன் சீமானுக்கு தான் பதில். அதாவது இவர் ஏன் உருட்டு மன்னன் சொல்கிறேன்னா உலகத்துக்கே தெரியும் இவர் எப்படிப்பட்ட ஆளுன்ட்டு. அதாவது இப்போ வந்து இன்னைக்கு பேசியிருக்காரு. இப்போ வாரேன் அதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் விஜயவிலாசி கட்சி ஆரம்பிச்சு வந்த புதுசில் அப்போ தான் ரொம்ப அப்படியே தம்பின்னு புரிஞ்சுட்டு இருந்தார்ல. அப்போ தம்பி நம்ம கூட வந்து சேரும் அப்படிங்கிறதுல அப்போ ப்ரெஸ் ரிப்போர்ட் கேட்குறாங்க. அதாவது விஜய் அவர்கள் வந்ததுனால உங்களுடைய கட்சி வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதம் குறையுமா அப்படின்னு கேட்கும்போது, ஏன் என்கிட்ட மட்டும் கேட்குங்க, ஏன் இது டிஎம்கே கேட்க மாட்டீங்க, ஏடிஎம்கே கேட்க மாட்டீங்க, பிஜேபி காங்கிரஸ் இவங்களுடைய வாக்குகள்லாம் குறையாதா, எனக்கு மட்டும் தான் குறையுமா? சரி, அப்படியே தம்பி சொல்கிற கருத்துக்கள் நல்லா இருந்தால் அவங்களுக்கு ஓட்டு போட்டால் போட்டு போயிட்டுமே, என் வாக்கு என் தம்பிக்கு போனால் நல்லது தானே, அதனால் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி அப்படி பேசி பெருந்தன்மையாக என்னவர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்தனால தான் என்னுடைய வாழ்க்கையே போச்சு அப்படின்னு ஒப்படைக்கிற விதமாக. அதாவது இப்போ ப்ரெஸ் போல் கேட்குறாங்க. அதாவது ஏன் நீங்கள் வந்து எப்படி ஜெயிப்பீங்கன்னு கேட்கும்போது, அதுவும் குறிப்பாக அந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் அதுக்கப்புறம் தான் இவ்வளோக்குள்ளே தொங்கி போச்சு மூஞ்சி. அதாவது இந்த தடவை மட்டும் விஜயபுல் அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு வரலன்னா, அதாவது நான் தான் முதலமைச்சர் இருப்பேன், மக்கள் என்கிட்ட தான் பொறுப்பு கொடுத்துருப்பாங்க, நான் தான் ஜெயிச்சிருப்பேன், ஆட்சி அமைச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டுறாரு. ஸோ இதை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் எனக்கு பார்க்கும்போது சிரிப்பு வந்துச்சு. அதாவது யாராக இருந்தாலும் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, அது ஆமை குஞ்சு தம்பிகளாக தான் சரி. எப்பா இந்த தடவை விஜயவில் அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு வரலன்னா நாம் தமிழ் கட்சி ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிருக்குமா, சீமான் முதலமைச்சர் இருப்பாரா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. இது வரைக்கும் ஒரே ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க நீங்கள் ஒரே எலெக்ஷனில் ஆட்சி பிடிச்சிருக்கீங்க என்ன? அதாவது விஜய் அவர்கள் ஆட்சியை பிடிக்கிற லெவலில் இருக்காருன்னு கேட்டிங்கன்னா அவருடைய மக்கள் செலவுக்கு அந்த மாதிரி இருக்கு. அதாவது நான் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களை குறைச்சி எனக்கு விமர்சனம் பண்ண நாம் தமிழ் கட்சி சீமான விமர்சனம் பண்ணி எனக்கு என்னமே கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் தான் வந்து வண்டியில் ஏறுறீங்க வாழ்ந்தே வந்து பார்த்தீங்கன்னா. ஏன்னா சாட்டை பேசுகிற பேச்சு, சீமான் பேசுகிற பேச்சு, இந்த இடுமூலம் கத்திக்கு இவங்கெல்லாம் பேசுகிறத பார்க்கும்போது நமக்கு அவ்வளோக்குள்ள பதிலடி கொடுக்கணும் போல தோணுது. இந்த இரிட்டேட்டிங்காக இருக்குது தெரியுமா பார்க்கும்போது, அதனால தான் கொடுக்க வேண்டியது இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும், சீமான் அவர்கள் அதாவது மக்களே உண்மையாக இருந்திருந்தாருன்னா இந்த கட்சி திமுக தான் எங்களுடைய எதிரின்னு சொல்லி அதை நோக்கி நீங்கள் பயணிச்சிருந்தீங்க. அதாவது காங்கிரஸ் திமுக இங்கே இதுக்கு முன்னாடி ஆட்சி ஆண்ட அதிமுக பிஜேபி இப்படி உங்களுடைய நோக்கம் இருந்துச்சு அப்படின்னா இப்போ இருக்கிற அந்த வாக்காளர்கள் இருக்குல்ல, நீங்கள் தக்க வச்சிருக்கீங்கல்ல ஒரு வாக்காளர்களை, அதை நீங்கள் அப்படியே தக்க வச்சிருக்க முடியும். ஆனால் நீங்கள் விஜய் தான் என்னுடைய ஃபோக்கஸு, விஜய் தான் என்னுடைய எதிரி, நான் தோத்தாலும் பரவாயில்ல, திமுக ஜெயிச்சாலும் பரவாயில்ல, ஆனால் விஜய் மட்டும் ஜெயிக்கக்கூடாது, என் தம்பின்னு சொல்லிக்கிட்டு வெளியில் உடுக்கல அவ்வளோக்குள்ள வன்மம் தூண்டி விடுறது சாட்டை. நீ பேசு டெய்லி அவனை பற்றி ஒரு 4 வீடியோ போடு அப்படின்னு சொல்லி போகிற இடம்லாம் கண்டு மணிக்கு விமர்சிட்டு கோமாளி தற்குறி என்னென்ன வார்த்தையெல்லாம் பேசிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எப்பவும் நம்ம ஒரே மாதிரி உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருந்தால் நம்மளுக்கு உண்டான வெற்றி எப்பவுமே நமக்கு கிடைக்கும். அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ விஜய் அவர்கள் அதில் தான் சீமானோட அவர் விழுந்து நிற்காரு. அவர் யாரையும் இழிவாக விமர்சனம் பண்ணலை, யாரையும் அவதூறு பேசலை, அவர் சொன்ன நிலைப்பாட்டில் அப்படியே நிற்காரு. அதாவது இங்கே உள்ள இதுக்கு முன்னாடி ஏதோ வந்து விஜய் அவர் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து இந்த மக்களை நாசமாக்கின மாதிரி ஈழத்த தமிழருக்குள்ள போடும்போது இவர் தான் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்த மாதிரியும் மெயின் பிரச்சனை விஜய் தானா. அவர் மட்டும் நாடு ஆண்டக்கூடாது, அவனுக்கு மட்டும் ஓட்டு போட்டுறீங்க சாட்டை. டே நீங்கள் ஈழத்த தமிழர் கொல்லப்படும் போது அதை பொறுத்துக்க முடியாதாண்டா நீங்கள் ஆட்சியை நீங்கள் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்தீங்க. அப்படின்னா அதுக்கு முழுக்க காரணமான காங்கிரஸ் திமுக தான் மெயினாக நீங்கள் அடிக்கணும். அதான் உங்களுடைய மெயின் விமர்சனமாக இருக்கணும். அதை விட்டு இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சுட்டு இருந்த விஜய் அவர்களே ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு நம்மளுக்கு இருந்து 2-3 ஓட்டும் போக போகுது அப்படின்ட்டு. அதனால தான் உங்களுக்கு உங்களுடைய எண்ணத்துக்கு தான் இந்த அடி, உங்களுடைய இந்த வாய்க்கு தான் இந்த அடி. சரி, ஓகே. இதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம யாருக்கு ஒரு பதிலடி கொடுக்க போகிறோம் கேட்டிங்கன்னா கூவத்தூர் கருணாஸ். அதாவது இது ஒரு பழைய செம்புனைக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அதிமுக இருந்துச்சு, அப்புறம் ஜெயலலிதாவில் மறைவுக்கு முன்னாடி இப்போ திமுக உதயநிதி அடுத்தாப்புல இன்புநிதி வரைக்கும் அடப்பெடுத்து வரைக்கும் ஒரு வேலை பார்க்குற கொத்திரிமையாக தானே இருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து ஒத்த சீட்டு வாங்கணுக்காண்டி திமுக மொட்டை கொடுக்கணுக்காண்டி விஜய் முடிச்சிட்டே இருந்தார். நம்மளும் நிறைய தடவை பள்ளி கொடுத்துருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக இவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்துச்சுல்ல, அதை பார்த்துட்டு அதாவது 2-3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் முதலமைச்சராக இருவார், ஆட்சி அமைச்சராரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா எனக்கு சிரிப்பு வந்துட்டு அப்படின்ட்டு நான் கருணாஸ் கேட்குறேன், என்ன சிரிப்பு இல்லை கேட்குறேன். அவர் 234 தொகுதி தனியாக கேண்டிடேட் போயிட்டு சிங்கிள் மெஜாரிட்டி நிற்கிறாருங்க. அவருக்கு முதலமைச்சராக கூட வாய்ப்பு இருக்கு. ஆனால் உங்கள் நிலைமை என்ன?
ஒரே ஒரு ஒத்த சீட்டு, அந்த ஒத்த சீட்டுக்கு போய்கிட்டு அடிமை வேலை கொத்தடிமை வேலைலாம் பார்த்துக்கிட்டு கிடந்துக்கிட்டு சிரிப்பு வருதான் விஜயை பார்த்து. என்னதுன்னு கேட்குறேன். ஊரே ஒன்று பார்த்தா ஏன் சிரிக்குது? கூத்தூரில் நீ என்னென்ன வேலை பார்த்து எதுக்கு இந்த பழப்பு? இன்னும் அசிங்கம் பண்ணாலும் கேட்க முடியும் கருணாசார் பார்த்துட்டு. ஓகேவா? அதாவது அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதிய அரசியலை வந்து பண்ணிக்கிட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு அந்த முக்குளத்தூர் சமுதாய மக்களுக்கும் எதுவும் பண்ணாமல், ஏன்னா எங்களுக்கு தெரியாதா இருக்கும் நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க என்னென்ன பண்ணலன்னு. திருவண்ண தொழில் ஜெயிச்சிங்களா, என்னத்தை பண்ணி கிழிச்சிங்க நான் கேட்குறேன். ஸோ இதே மாதிரி அதாவது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா திமுகவுடைய செம்பு நக்கீழாக தான் அப்படியே மாறி போயிட்டாங்க நிறைய பேர். ஸோ எல்லாருக்கும் இந்த தடவை பதிலடி இருக்குது. இந்த எலெக்ஷன் எல்லாருக்கும் பதிலடி கொடுக்க போகுது. அதுக்கு அடுத்த கட்டமாக அதாவது திருமாவளவன்லேருந்து திமுக வளவனாக மாறி நின்று இப்போ அவமானப்பட்டு நிற்கிற திருமாவளவனுக்கு தான் இந்த பதிலடி. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இப்போ திருமாவளவனுக்கு இருந்த கொஞ்சம் நெஞ்ச மரியாதையும் இல்லை அங்கே திமுக. ஸ்டாலின் அவர்கள் அவர் மதிக்கிறதே கிடையாது. இப்போ அவர் வச்சிருந்தார்ல கட்சியில் உள்ள பாதிக்கும் மேற்பட்ட ஆட்கள் தமிழை வச்சுக்கலாம் விஜயை நோக்கி படையெடுத்தாங்க. மீதி கொஞ்சம் அந்த முக்கியமான பதவியில் இருக்கக்கூடியவங்க திமுக கொக்கி போட்டு தூக்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபி உருட்டு இவ்வளோ சுயநல லாபத்துக்காண்டி ஒரு முட்டு கொடுத்துட்டு இருந்தார்ல. ஸோ இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கேன்னு காட்டுறதுக்காண்டி ஏதாவது ஒன்று பண்ணுவார். அது வீடியோ காண்டி பார்த்து எல்லாத்துக்கும் தெரியும். புலம்புல ஆரம்பிச்சுட்டு அதாவது இவரை வந்து திமுக மதிக்கலை, இவங்க கட்சியை உடைக்குது, எல்லாத்தையும் பண்ணுதுன்னு தெரியுது. தெரிஞ்சுக்கிட்டும் அதை விட்டு கொடுக்க கூடாதான். அதே இடத்துல அதை ஸ்டாலின் அவர்களுக்கு மிரட்டுற தோணில, அதாவது நாங்கள் இன்னும் இருக்கோம், எங்களால் தான் நீங்கள் ஜெயிக்க போறீங்க அப்படிங்கிறத சொல்லணுமா. அதுக்காக இன்னைக்கு ஒரு வீடியோ காணொலி அதில் விஜயாவில் விமர்சிச்சு விஜயாவிலலாம் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியில் ஜெயிக்கலாம் முடியாது, அந்த அளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வலிமை கிடையாது அப்படி இப்படின்னு. அவர் 2-3 வருஷத்துக்கு கட்சி ஆரம்பிச்சவராக இருந்தாலும் தனியாக நின்று வில்பிட்டா ஏற்று நிற்காது. ஸோ ஆனால் இத்தனை வருஷமாக ஒரு கட்சி நடத்திட்டு வரீங்களே, உங்களால் யாருக்கு என்ன பயன் கேட்க? அந்த மக்களுக்கு ஒரு பாதிப்பு வரும்போது உங்களால் அவங்க கூட்டணியில் இருக்க ஆட்சிக்கிட்ட கேட்டு ஏதாவது பண்ண முடிஞ்சா, ஏதாவது நன்மைகள் பண்ண முடிஞ்சா? ஒன்றுமே கிடையாது. உங்களை வச்சு அவங்க அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியிருப்பாங்க. திமுக உங்களை வச்சு அந்த உங்கள் சமூக மக்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது உங்களை விட்டு அப்படியே அதை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கி சமரசம் பண்ணுறதுக்கு தான் உங்களை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ உங்களை வந்து டம்மியாக ஆக்கிட்டாங்க. ஸோ இப்போ அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி நான் தாத்தலக்க திருமணம் போட்ட வீடியோ. ஸோ அதாவது இப்படியே கடைசி வரைக்கும் இந்த வீடியோ போட்டே இருக்க வேண்டியதான். அதாவது இவரு பின்னாடி இருந்த கொஞ்சம் நஞ்ச பேர் கூட திருமணோட உண்மையான சுயரூபத்தை கண்டுக்கிட்டாங்க. அதாவது திமுக ஆட்சியிலிருந்து கூட்டணியில் இவர் அங்கே வச்சுமே அந்த மக்களுக்கு பெருசாக எதுவும் பார்த்தீங்கன்னா நன்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவங்க நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், நுட்பமாக புரிஞ்சுக்கணும். ரஞ்சித் இருக்காருல்ல, அவரு கூட வந்து பார்த்தீங்கன்னா திமுக ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க குரூப் தான். எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாரோடைய அந்த மறைவுக்கு பின்னாடி அவருக்கு இவங்களுடைய சுயரூபம் தெரிஞ்சு போச்சு. அப்போ அழகாக பிரிஞ்சவர் தான். இவங்களுடைய உண்மையான முகத்திரையெல்லாம் அவர் கிளி தொங்க விட்டார். ஸோ எனக்கு அவருடைய நேர்மை பிடிச்சிருந்துச்சு. மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா திமுக கடைசி வரைக்கும் முட்டு கொடுக்குன்னு நினைக்கிற இடத்துல ரஞ்சித்து அந்த ஆம்ஸ்டாங் அவருடைய மறைவுக்கு முன்னாடி யார் பின்னாடி இப்போ அந்த அரசாங்கம் என்ன மாதிரி இருக்குது, இந்த மக்களுக்காக இல்லை அப்படிங்கிறத உண்மையிலேயே அவர் புரிஞ்சுக்கிட்டார். ஸோ இப்போவாது அந்த மக்கள் ஒவ்வொருத்தரும் உண்மையை புரிஞ்சுக்கிறாங்கல்ல. இந்த மாதிரி ஜாதியை வச்சு அரசியல் பண்ணுறவங்களாம் அந்த மக்களுக்கான அரசியல் பண்ணலை, அவங்களுடைய சுய தேவைக்காக அந்த ஜாதியும் மதத்தையும் பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வை அந்த மக்கள் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ விஜய் மாதிரி எல்லாருக்கும் நியூட்ரலான ஒரு தலைவர் வரும்போது தான் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும். அதாவது அன்னை கூட ரங்கராஜ் பாண்டே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது விஜய் பின்னாடி இப்படி மக்கள் செல்வாக்காக போகிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வந்து நம்ம சமுதாயம் எங்கே நோக்கி போகுது. ஏன்னா விஜயில் பார்த்தீங்கன்னா 234 தொகுதியும் போல எல்லா மாவட்டத்தையும் போல எப்படி பிரச்சாரம் பண்ணாமல் இவருக்கு பின்னாடி இவர் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா அறிவுபூர்வமாக எதுவும் பேசலை, ஆனால் எல்லாரும் ஓட்டு போடுறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி பேசியிருந்தார். அதாவது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்புநீர் ராமதாஸுக்கு ஓட்டு போட மாட்டீங்க, சீமான் தொண்டத்தை வத்த கத்துறாரு அவருக்கும் ஓட்டு போட மாட்டீங்க, இப்படி நிறைய பேர் இருக்காங்க இல்லை அப்படின்னு சொல்லி பேசினார். நான் அப்பவுமே ஒன்று சொல்லியிருக்குன்னு நினச்சேன், அதான் சொல்கிறேன். அதாவது எல்லாரையும் மக்கள் பார்த்துட்டாங்க இவங்களுடைய அரசியல் என்னன்ட்டு. யார்த்தையும் ஒரு உண்மையான நிலைப்பாடு இல்லை, உண்மைத்தன்மை இல்லை, மக்களுக்காண்டி இல்லை. சீமா நல்லா தான் பேசுறாரு, அறிவுபூர்வா பேசுறாரு. அதுக்காக பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் நடுவராக வேணா வைக்கலாம். அதுக்காக அவருக்கு வந்து நாடு கொடுக்க முடியுமா? ஏன்னா அவர் தான் உண்மையாக இருக்க மாட்டேங்கிறாரு. நேற்று ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு அப்படி மாற்றி பேசுறது எப்படி நீங்கள் நம்பி அவர் எதை பண்ண முடியும்? பெண்களுக்கு பாதுகாப்பு அவர் கட்சியில் உள்ள பெண்களே மதிக்க மாட்டேங்கிறாரு, பிசுன்னு காளியம்மலை வெளியே அனுப்பிட்டாரு. ஸோ நல்லா அவனை புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அன்புநீர் ராமதாஸ் அவர்கள் படித்தவர் தான், மருத்துவர் தான். ஆனால் அவருமே பார்த்தீங்கன்னா ஒரு சாதிய கட்டமைப்பில் தானே இருக்காரு, அந்த மக்களுக்கு தானே அவர் முன்னிலைப்படுத்துறாரு. அப்படிங்கும்போது எல்லா மக்களுக்கும் நியூட்ரல் தலைவர் அவர் எப்படி பார்ப்பாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ திரும்பவும் அதே மாதிரி தான். ஸோ இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி இருக்கும்போது எல்லா மக்களையும் நியூட்ரலான ஒரு தலைவராக எல்லாரும் சமமாக மதிக்கக்கூடிய ஒருத்தராக, அது ஒரு சினிமா துறையிலிருந்து வரக்கூடிய ஒருத்தரால் தான் மக்கள், ஏன்னா சினிமா ஒரு தியேட்டர் தானே, ஜாதி மதம் இல்லாமல் எல்லா மக்களும் ஒன்றாவே பார்க்குறாங்க. அங்கே கூட சில நடிகர்களை ஜாதி அடையாளம் கொண்டு இவருக்கான எங்கள் நடிகர் எங்கள் தலைவர்னு பிடிச்சி சண்டை நடக்குது. நம்ம காலங்களாம் பார்த்துட்டு இருக்கோம். நிறைய நடிகர்கள் இப்போ வந்து ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு நடிகரை பிரிச்சுக்கிறாங்க. ஆனால்
அந்த விஷயத்தில் இப்போ 2-3 முக்கியமான நடிகர்கள் மட்டும்தான் அதில் மாட்ட மாட்டாங்க. இப்போ விஜய், அஜித் இவங்களாம் அதுக்குள்ளே சிக்க மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த சினிமா துறையிலேருந்து ஒருத்தர் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் வரும்போது எல்லாருமே தங்களுக்கானவனாக பார்ப்பாங்க. ஸோ அவரும் அதை வந்து சரியாக செய்யும் போதில் அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும். விஜயால் என்ன நல்லது நடக்கும் போது பெருசாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாதி மதம் இல்லாமல் எல்லாரையும் ஒன்றா இணைக்க முடியும். புரியுதா? ஏன்னா எல்லா மக்களும் சேர்ந்தா அவர் தூக்கி வச்சு அழகு பார்த்தாங்க. அந்த நன்றிக்கடன் அவருக்கு இருக்கும். இந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்தா நம்மளை இவ்வளோ அந்த நன்றிக்கடன் திருப்பி செலுத்துறது தானே அவர் வந்திருக்காரு. அதான் தெளிவாக சொல்கிறாரு. ஸோ விஜய் அவர்கள் அரசியலில் ஜெயிச்சார் அப்படின்னா இந்த மக்களுக்கு என்ன நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கும். அதான் அவர் டைட்டில் வச்சிருக்காரு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து செயல்படுத்துவார். ஓகேவா? ஸோ இன்னைக்கு முடிவில் உங்களுக்கு என்ன தோணுது? இன்னைக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த கட்ட அரசியல் பார்த்துட்டு நம்மளுடைய அடுத்த வீடியோ. ஓகேவா?